Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. Budget 2026-27. இந்த செஷனில் நம்ம 3 விதமான விஷயங்கள் பேச போகிறோம். ஒன்று பட்ஜெட்டோட ஹிஸ்ட்ரி, சரியா? அதாவது சுதந்திரத்துக்கு முன்பு இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஹிஸ்ட்ரி, அதில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன. 5 மணிக்கு தாக்கல் பண்ண பட்ஜெட் ஏன் 11 மணிக்கு வந்தது, பிப்ரவரி கடைசி நாள் தாக்கல் பண்ண பட்ஜெட் ஏன் பிப்ரவரி முதல் நாள் வந்தது, இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே ஒன்று. ரெண்டாவது, இந்த வருஷம் பட்ஜெட்டில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்கள், அது தொடர்பாக இப்போ ஒரு ஸ்கீம் வந்து 2.0 லான்ச் பண்ணுறாங்கன்னா 1.0 எந்த தேதியில் லான்ச் பண்ணாங்க, அது தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே இதில் பார்ப்போம். மூணாவது என்ன அப்படின்னா, இந்த பட்ஜெட் தொடர்பாக நியூஸ் பேப்பரில் வந்து இமேஜஸ், நியூஸ் பேப்பரில் வந்து டேட்டா, மத்திய அரசாங்கத்தோட வெப்சைட்டில் வந்து டேட்டா, இது எல்லாத்தையுமே ஒரு பேப்பர் கட்டிங்ஸாக பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்க போகிறோம். ஸோ 3 விஷயங்களையும் தெளிவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், அது எல்லாமே இதுக்குள்ளேயே அடங்கிடும், சரியா? ஸோ பட்ஜெட் 2026-27 காலக் அகாடமியோட ஆர்டிகல் 280 பேட்ச், பாலிட்டி, எக்கனாமி, ஆப்டிடியூடு, ஜியாகிரஃபி, இது வந்து பிப்ரவரி 6ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண நாளை கழிச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1999, நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2345. இந்த ப்ரைஸ் வந்து பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் இது அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ஆர்டிகல் 280 பேட்சில் இல்லாத விஷயங்கள் வந்து பாங்கன் பேட்சில் கவர் ஆகும். யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூஸ், சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி, வெங்கடேஷன் சார் புக், இது எல்லாமே கவர் பண்ணுவோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1899. காலக் அகாடமியோட அஃபிஷியல் ஆப்பு ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் காலக் அகாடமின்னு ஃபுல்லாக டைப் பண்ணிங்கன்னா வரும். தென் இது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர், இது மெயில் ஐடி, இது வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க். இந்த செஷனோட பிடிஎஃப்பும் சரி, அந்த பேப்பர் கட்டிங்ஸோட பிடிஎஃப்பும் சரி, ரெண்டுமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் டெலிகிராமில் போய் காலக் அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும், சரிங்களா? ஓகே. முதல் இந்தியாவோட ஃபஸ்ட்டு பட்ஜெட், அதாவது முதல்ல சுதந்திரத்துக்கு முன்பு இந்தியாவோட ஃபஸ்ட்டு பட்ஜெட் அப்படிங்கிறது ஏப்ரல் 7, 1860 ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவரால் தாக்கல் செய்யப்பட்டது. சுதந்திர இந்தியாவோட முதல் பட்ஜெட் அப்படிங்கிறது நவம்பர் 26, 1947 ஆர்கே சண்முகம் செட்டி அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டது. இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ முதல் பட்ஜெட் அப்படிங்கிற கேட்டாலும் வேற, சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல் பட்ஜெட் அப்படின்னு கேட்டால் வேற, ரெண்டையுமே பிரிச்சறிஞ்சு கொஸ்டினை பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு 1955 பார்த்தீங்க அப்படின்னா சிடி தேஷ்முக் அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ் வேர் பிரிண்டட் இன் ஹிந்தி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் இருந்திருக்கு. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 1958-59 பிரைம் மினிஸ்டர் பிரசன்டட் த பட்ஜெட். நிறைய பேர் இந்த கேள்விக்கு இந்திரா காந்தி அம்மையார் போடுவாங்க. பட் ஆன்சர் என்னன்னா திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். ஏன்னா முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தாரு. ஸோ ஒரு பிரதம அமைச்சர் நிதியமைச்சராக இருந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணது முதல் முறையாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் 1958-59. அதுக்கப்புறம் பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் பெண் அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் 1970-71. அந்த பட்ஜெட்டோட டைம் சேஞ்ச் ஆனது. எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1999 வரைக்கும் அந்த பிப்ரவரி மாதத்தோட கடைசி நாளில் 5 மணிக்கு தாக்கல் பண்ணுவாங்க. அதை வந்து 11 மணிக்கு மாற்றினது வந்து 1999 தான். அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னா யஷ்வந்த் சிங்கா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். தென் இந்திய குடியரசோட முதல் வரவு செலவு திட்டம், இந்தியா வந்து குடியரசு ஆச்சு இல்லையா, அதன் பின்பு வந்த முதல் வரவு செலவு திட்டம் 1950 பிப்ரவரி 28 ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஜான் மாத்தாய் அப்படிங்கிற ஒருத்தர். மக்களின் வரவு செலவு திட்டம், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன், இதை பைலிங்குலாக தான் இருக்கும், நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துக்கோங்க. பீப்புள்ஸ் பட்ஜெட் அப்படிங்கிறது மொராஜி தேசாய் அவர்களால் 1968 பிப்ரவரி 29 அன்னைக்கு தாக்கல் பண்ணப்பட்டது. இது வந்து பீப்புள்ஸ் பட்ஜெட். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் ஏற்கனவே கொஸ்டின்ல கேட்டிருக்கிறாங்க. அடுத்து ஜிஎஸ்டி அப்படிங்கிற சொல் வந்து எந்த பட்ஜெட்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2006 பிப்ரவரி 28ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 2010 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அகில இந்திய ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி மற்றும் மதிப்பு கூட்டு வரி முறை அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. பட் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் 7 வருடங்கள் கழித்து 2017 ஜூலை 1, சில இடங்களில் ரொம்ப ரேராக ஜூன் 30 நள்ளிரவுன்னு போடுவாங்க. பட் நம்ம கொஸ்டின் வைஸ் பார்த்தோம்னா ஜூலை 1 தான். ஜூலை 1, 2017 தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. பட் 2006 பட்ஜெட்லேயே அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து அதிகபட்ச பட்ஜெட் சமர்ப்பிப்புகள், அதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பட்ஜெட் பிரசன்டேஷன். ஸ்ரீ மொராஜி தேசாய் நேம்டு ஹையஸ்ட் நம்பர் வித் 10 யூனியன் பட்ஜெட்ஸ் இன்க்ளூடிங் 2 இன்டரிம் பட்ஜெட்ஸ். பி சிதம்பரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா 9 யூனியன் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது அதிகபட்சமாக
பட்ஜெட் சமர்ப்பித்தது யார் அப்படின்னா திரு மொரார்ஜி தேசாய் அவர்கள் தான். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பி சிதம்பரம் இருக்காங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களும் இணைந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் காலை 11 மணியா அல்லது மாலை 5 மணியா, இது பார்த்தீங்க அப்படின்னா 1999 வரைக்கும் என்ன நடந்தது, சாயந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா 5 மணிக்கு தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. பட் 1999 2000 அந்த பட்ஜெட்டில் வந்து அப்போது நிதியமைச்சர் திரு யஷ்வந்த் சிங்கா வந்து மாலை 5 மணிக்கு தாக்கல் பண்ணுற பட்ஜெட்டை காலை 11 மணிக்கு அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சார். இது மாறினது பார்த்தீங்கன்னா 1999 2000. அடுத்து மாதத்தின் முதல் நாளா அல்லது கடைசி நாளா, அதாவது வந்து பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்கல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதை வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி மாற்றினாங்க. அது எப்போ அப்படின்னா 1 February 2017, அதாவது 2017-18 பட்ஜெட் இருக்குல்ல, அது வந்து 2017 February 1ஆம் தேதி தாக்கல் பண்ணாங்க. அப்போது நிதியமைச்சர் பார்த்தீங்கன்னா அருண்ஜேட்லி அந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்கல் பண்ண பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு மாற்றினது 2017 தான். 92 ஆண்டுகள் பழமையான நடைமுறையின் முடிவு. அது என்ன அப்படின்னா 2016-17ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் வரை ரயில்வே பட்ஜெட் மத்திய பட்ஜெட்டுக்கு சில நாட்கள் முன்பு சமர்ப்பிக்கப்பட்டது. 2017-18 தான் ரயில்வே பட்ஜெட் வந்து மத்திய பட்ஜெட்டோட ஒருங்கிணைந்த அங்கமாக இருந்துச்சு. ஸோ 92 ஆண்டுகளான அந்த நடைமுறை வந்து இதில் வந்து முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இதில் சில ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, அதையும் சொல்லிடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நியூ இந்தியாஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லேயிங் பட்ஜெட், இது வந்து 1991-92 பட்ஜெட்டு. ட்ரீம் பட்ஜெட், இது பார்த்தீங்கன்னா 97-98 பட்ஜெட்டு. மில்லேனியம் பட்ஜெட், இந்த மில்லேனியம் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னா யஷ்வந்த் சிங்கா, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆர்டினரி இந்தியன்ஸ் பட்ஜெட், இது வந்து 2005-2006 பட்ஜெட். ஸோ இதை கேள்வியில் கேட்டு இதை பொறுத்துகளை கொடுக்கலாம், இது எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2019 ட்ரெடிஷன் ரீடிஃபைன்டு. ஆஃப்டர் 70 years ஆஃப் த ரெட் பிரீஃப் கேஸ், நிர்மலா சீதாராமன் இன்ட்ரடியூஸ்டு த ஸ்டேட் கிராஃப்டட் ட்ரெடிஷ்னல் பாகி கட்டா, ஓகேங்களா. 2019 என்னாச்சு அப்படின்னா அந்த ஒரு சிவப்பு கலரில் சூட் கேஸ் இருக்கும்ல, அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக பாகி கட்டா அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக இந்த பாகி கட்டா அப்படிங்கிறது எக்ஸாக்டாக பாகி கட்டா கிடையாது. ஏன்னா பாகி கட்டா அப்படின்னா ஒரு நோட்டு, அந்த நோட் எப்படி இருக்கும் அப்படின்னா வெளியே துணியால் அந்த நோட்டை வந்து நூலை வச்சு தச்சிருப்பாங்க. பட் இவங்க வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கிறத கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு இமேஜ் வேணாலும் காட்டுறேன். இதான் இந்த பாகி கட்டா. இந்த பாகி கட்டா அப்படிங்கிறது வெளியில் ஃபுல்லாக துணி நூல் வச்சு பேப்பரை கட்டியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வணிகர்கள் வந்து வரவு செலவு கணக்குகளை எழுதி வைக்க பயன்படுத்துவாங்க. ஸோ இதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாகி கட்டா அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்தாங்க. இந்த பாகி கட்டா அப்படிங்கிறது ரெட் கலரில் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்கும். 2021-22 பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அப்படிங்கிறது ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் பண்ணாங்க. அதே இங்கே சொல்கிறேன். பாகி கட்டா அப்படிங்கிறது இந்திய வர்த்தகர்களால் கணக்குகளை பராமரிக்க பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் ஒரு துணிப்பதிவு. 2019 நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் உரையை வாசிப்பதற்காக பட்ஜெட் ஆவணங்களை சிவப்பு நிற பிரீஃப் கேஸ்களில் எடுத்து செல்லும் பிரிட்டிஷ் காலத்து மரபை உடைத்து ஒரு பாரம்பரிய இந்திய பாகி கட்டாவை பயன்படுத்தினார். தோல்பை அப்படின்னு பொருள்படும் பிரெஞ்சு வார்த்தையான பவுஜெட் அப்படிங்கிறதே பட்ஜெட் அப்படிங்கிற சொல்லாக வந்துச்சு. ஸோ இதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாகி கட்டாவை பயன்படுத்தினாங்க. இதுதான் இந்த பாகி கட்டா. ஸோ பாகி கட்டா வந்து 2019 வந்துச்சு. 2021 COVID-19 கட்டுப்பாடுகள் காரணமாக பாகி கட்டாவுக்கு பதிலாக ஒரு டிஜிட்டல் பட்ஜெட் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அதில் வந்து டிஜிட்டல் டேப்லெட் வச்சு அதுலேருந்து பட்ஜெட். ஆனால் இது என்ன பண்ணிட்டாங்க, அந்த வெளியே சிவப்பு நிற கவரு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் இருக்கும். டேப்லெட்டை பயன்படுத்திய போது அரசாங்கத்தின் டிஜிட்டல் இந்தியா திட்டம் மற்றும் மேக் இன் இந்தியா முயற்சி மீதான அதன் அர்ப்பணிப்பையும் பிரதிபலித்தது. 2021 பிறகு சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் உரைகளை டேப்லெட்டிலிருந்து படிக்க தொடங்கினாலும் பாகி கட்டாவையும் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த பாகி கட்டா அப்படிங்கிறது வெளியில் இருக்கிற ஒரு தோல்பை, அதுக்குள்ளே இந்த டிஜிட்டல் டேப்லெட் வந்து இருக்கும். அந்த பாரம்பரியம் நவீனத்துவத்துடன் கலக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக டேப்லெட் ஒரு பாகி கட்டாவை போலவே தோற்றமளிக்கும் ஒரு சிவப்பு நிற பை அல்லது கோப்பு போன்ற பையில் எடுத்து செல்லப்படுகிறது. ஸோ இப்போ இது வந்து இப்போ வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இது வந்து நியூஸ் பேப்பரில் வந்தது 1860 ஏப்ரல் 7 அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1950ஆம் ஆண்டு பட்ஜெட் கசிந்த பிறகு பட்ஜெட் தயாரிப்பதற்கான அந்த நடைமுறைகள் வந்து கடுமையாக்கப்பட்டது. பட்ஜெட் தயாரிப்பில் ஈடுபடும் அதிகாரிகள் பட்ஜெட் தாக்கலுக்கு முன் 10 நாட்கள் நார்த்தன் பிளாக்ல தனிமைப்படுத்தப்படுவாங்களாம். 1955 இந்திய ஆங்கிலம் வந்துச்சு. பட்ஜெட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இந்தியாவில் முதல் பெண் பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் பெண் இந்திரா காந்தி அம்மையார். இந்த டேட்டாவும் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 9வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா
இதுவரை இல்லாத வகையில் February 1 ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்யணும். இதுக்கு முன்னாடி சனிக்கிழமை 2 தடவை தாக்கல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இதுக்கப்புறம் அதிக முறை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்தவர்களில் முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் முதலிடத்தில் இருக்காங்க. நேரு மற்றும் லால் பகதூர் சாஸ்திரி அரசுகளில் மொத்தம் 10 முறை மொரார்ஜி தேசாய் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப. சிதம்பரம் 9 முறை. இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் 9வது முறையாக பட்ஜெட் தாக்கல் பண்ணி அவங்களோட எண்ணிக்கையை சமன் செஞ்சுருக்காங்க. யார்? ப. சிதம்பரம் இருக்காங்கல்ல, அவங்களோட எண்ணிக்கையை சமன் செஞ்சுருக்கிறாங்க. ஓகே. ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் பட்ஜெட் PC மகளனோபஸ். ஓகேங்களா, இதை வந்து ஒரு முறை கேள்வியிலே கேட்டிருக்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் பட்ஜெட். இந்த ஃபாதர் ஆஃப் இந்தியன் பட்ஜெட் சில இடங்களில் குறிப்பிடப்படலைனாலுமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறதுல நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பட்ஜெட் ஸ்பீச் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பட்ஜெட் ஸ்பீச் பற்றி பேசும்போது இந்த டேட்டா பாருங்கள். ஹையஸ்ட் அப்படிங்கிறப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2020 பேசியிருக்காங்க. 2 மணி நேரம் 42 நிமிஷம். ஓகேங்களா, இதில் வேர்ட் கவுண்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 1991 மன்மோகன் சிங் அவர்கள் பேசினது 18,650 வார்த்தைகள். இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. 2026-27 வரவு செலவு திட்டம் மத்திய அரசோட வெப்சைட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரியா? நிதியமைச்சரின் வரவு செலவு திட்ட உரையுடன் சேர்த்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்ட ஆவணங்களின் பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். முதல்ல நிதியமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட உரை நிகழ்த்துவாங்க. இதோட சேர்த்து ஆண்டு நிதிநிலை அறிக்கை இருக்கும். இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் AFS ஆர்டிகல் 112 பேசியிருக்கும். டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ் ஆர்டிகல் 113 இருக்கும். ஃபினான்ஸ் பில், ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட்ஸ் mandated under Fiscal Responsibility and Budget Management Act 2003. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட், மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி கம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட். ஒரு பட்ஜெட் அப்படின்னா இது எல்லாமே இருக்கும். இதை தாண்டி நிறைய இருக்கும், பட் முக்கியமானது இதுதான். ஓகேங்களா, ஆண்டு நிதிநிலை அறிக்கை, மானிய கோரிக்கை, நிதி மசோதா, நிதி பொறுப்பு மற்றும் வரவு செலவு திட்ட மேலாண்மை சட்டத்தின் கீழ் கட்டாயமாக்கப்பட்ட நிதி கொள்கை அறிக்கை. அதில் 2 இருக்குது. பேரியல் பொருளாதார கட்டமைப்பு அறிக்கை, நடுத்தர கால நிதி கொள்கை மற்றும் நிதி கொள்கை உத்தி அறிக்கை. இந்த 2மே இருக்கும். இதில் நம்ம வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையை தான் அடிக்கடி பேசுவோம். சரியா? அதை தான் நம்ம நிறைய இடங்களில் பார்க்கவும் செய்வோம். ஓகே. ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஷரத் 112 கீழ் கட்டாயப்படுத்தப்பட்டபடி ஆண்டு நிதிநிலை அறிக்கையானது 2026-27 ஆண்டிற்கான இந்திய அரசாங்கத்தின் மதிப்பிடப்பட்ட வரவுகள் மற்றும் செலவினங்களை 2025-26 ஆண்டிற்கான மதிப்பீடுகள் மற்றும் 2024-25 ஆண்டிற்கான உண்மையான கணக்குகளுடன் காட்டுகிறது. சொல்லுவாங்கல்ல, ரிவைஸ்டு எஸ்டிமேட்ஸ், பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ், ஆக்சுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதில் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் எஸ்டிமேட்டட் ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் 2026-27 2026-27 எஸ்டிமேட் ரிசிப்ட்ஸ் இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். 2025-26 எஸ்டிமேட்ஸ் இருக்கும். 2024-25 ஆக்சுவல்ஸ் இருக்கும். இதுதான் பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே. வரவுகள் மற்றும் செலவினங்கள் அரசாங்க கணக்குகள் பராமரிக்கப்படும் 3 பகுதிகளின் கீழே காட்டப்பட்டுள்ளன. இதில் இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதி சரத்து 266, அவசர கால நிதி 267, பொதுக்கணக்கு நிதி 266/2. ஓகேங்களா, இதுக்கான ஆர்டிகல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கன்சாலிடேட்டட் ஃபண்ட், கான்டிஜென்சி ஃபண்ட், பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா. இந்த வரவு செலவுகள் வந்து இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து இப்போ தான் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட எவ்வளவு 13 நிமிஷம் தாண்டி தான் 2026-27 பட்ஜெட்டுக்குள்ளேயே வந்திருக்கோம். ஓகே. இளைஞர் சக்தியால் உந்தப்பட்ட இந்த வரவு செலவு திட்டம் ஏழைகள், பின்தங்கியவர்கள் மற்றும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் மீது கவனம் செலுத்துவதற்கான அரசாங்கத்தின் சங்கல்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குது. சங்கல்பம் அப்படிங்கிறது அவங்க வந்து மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏழைகள், அந்த அண்டர் ப்ரிவிலேஜ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான திட்டங்கள் செயல்படுத்துவது சங்கல்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. யுவசக்தி ட்ரிவன் பட்ஜெட்டே இதை தான் குறிப்பிட்றாங்க. யுவசக்தி ட்ரிவன் பட்ஜெட் எம்பசைசஸ் ஆன் கவர்மெண்ட் சங்கல்ப் டு ஃபோக்கஸ் ஆன் பூவர், அண்டர் ப்ரிவிலேஜ் அண்ட் த டிஸ்அட்வான்டேஜ். இந்த பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையாக கார்த்திகை பவன், அதாவது கடமை பவன் இருக்குல்ல, அங்கேருந்து தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ 3 கார்த்திகா அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. ஓகேங்களா, கார்த்தவிய பவன், கடமை பவனில் தயாரிக்கப்பட்ட முதல் வரவு செலவு திட்டம் 3 கடமைகளால் இயக்கப்பட்டிருக்கு. முதல் கடமை
பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்துவதும் நிலைநிறுத்துவதும். அதாவது இது பொறுத்துகளை கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கார்த்தவியா என்ன, செகண்ட் கார்த்தவியா என்ன, தேர்ட் கார்த்தவியா என்ன. ஃபர்ஸ்ட் கார்த்தவியா டு ஆக்சலரேட் அண்ட் சஸ்டைன் எக்கனாமிக் growth. செகண்ட் கார்த்தவியா டு fulfill aspirations of people and build their capacity. தேர்ட் கார்த்தவியா aligned with the visions of சப்கா சத் சப்கா விகாஸ். ரெண்டாவது கடமை வந்து மக்களின் லட்சியங்களை நிறைவேற்றுவதும் அவர்களின் திறன்களை வளர்ப்பதும். மூன்றாவது கடமை அனைவருடனும் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற தொலைநோக்கு பார்வையுடன் ஒத்துப்போகிறது. ஸோ இந்த பட்ஜெட் இந்த 3 கடமைகளை உள்ளடக்குச்சு அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்றாங்க. தண்ணி குடிச்சுக்கிறேன். அடுத்து ₹1 வருது அப்படின்னா இந்த ₹1 எப்படி வருது, இந்த ₹1 என்னென்ன செலவு, இதை மத்திய அரசு வந்து தெளிவாக குறிப்பிடுறாங்க. நம்ம ஒன்றா பார்ப்போம். கம்பெனி வரி இது வந்து ஒரு 18 பைசா. பைசா பர்சன்டேஜ் இங்கே ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா 100 பைசா அங்கே 100%. அதனால பைசான்னு போட்டாலும் பர்சன்டேஜ்னு போட்டாலும் குழப்பிக்க வேண்டாம். கம்பெனி வரி பார்த்தீங்கன்னா 18 பைசா. அதாவது கார்பரேஷன் டேக்ஸ் அப்படிங்கிறது 18%. பாரோவிங் அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது 24%. கடன்கள் அப்படிங்கிறது 24 பைசா. மூலதன வருவாய் அப்படிங்கிறது 2 பைசா. அதை இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. நான் டெப்ட் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அப்படிங்கிறது 2%. நான் டாக்ஸ் ரெவன்யூஸ் அப்படிங்கிறது 10%. வரிசாரா வருவாய் அப்படிங்கிறது 10 பைசா. ஜிஎஸ்டி வரி அப்படிங்கிறது 15 பைசா. ஜிஎஸ்டி டேக்ஸ் அப்படிங்கிறது 15%. இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். என்ன அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏறு வரிசை இறங்கு வரிசையில் கேட்பாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான வரி வந்து எதுலேருந்து வருது அப்படின்னு கேட்டு கார்பரேஷன் டேக்ஸு, ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸு, கஸ்டம்ஸு, எக்ஸைஸ் டியூட்டிஸ் அப்படின்னு எது அதிகத்துலேருந்து குறைவு, குறைவுலேருந்து அதிகம்னு கேட்பாங்கல்ல, அதுக்காக இதை சொல்கிறேன். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 15%. இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது 21%. யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிஸ் அப்படிங்கிறது 6%. கஸ்டம்ஸ் அப்படிங்கிறது 4%. ஓகேங்களா? இப்போ நம்ம இதிலே பார்த்தோம் அப்படின்னா பாரோவிங்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அதிகம், அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேஷன், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, அதுக்கப்புறமேட்டு நான் டேக்ஸ் ரெவன்யூஸ், தென் யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிஸ், கஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் நான் டெப்ட் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். ஸோ இது வந்து அந்த ஏறு வரிசை இறங்கு வரிசை கேட்கறதுனால இதை கொடுத்துருக்கேன். தமிழ்லையும் இந்த ஸ்லைடு இருக்குது. ஓகேங்களா? இது பிடிஎஃபாகவே கொடுத்துருவேன். இதுலேருந்து நீங்கள் எழுதிய வச்சுக்கோங்க. அடுத்து ₹1 செலவு என்ன? மாநிலங்களுக்கான வரி பகிர்வு அப்படிங்கிறது 22 பைசா. அதாவது வர்ற வருமானத்தில் ஸ்டேட்ஸ் ஷேர் ஆஃப் டாக்ஸஸ் 22%. அதுக்கப்புறம் அதர் எக்ஸ்பெண்டிச்சர் 7, சிவில் பென்ஷன் அப்படிங்கிறது 2%. அதாவது பென்ஷன் அப்படிங்கிறது 2 பைசா. ஒன்றிய திட்டங்கள் அப்படிங்கிறது 17 பைசா. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படிங்கிறது 17%. மேஜர் சப்சிடிஸ் வந்து 6%. டிஃபென்ஸ்க்கு 11%. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஒரு 20%. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமுக்கு 8%. ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் அதர் டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு வந்து 7%. பெரும்பாலும் இதில் கேட்குறதுல வந்து கேட்டோம்னா இந்த ஸ்டேட் ஷேர் ஆஃப் டாக்ஸஸ் அப்படிங்கிறத கேட்கலாம். சரியா? அடுத்து 16வது நிதிக்குழுவின் பரிந்துரை ஏற்று மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான நிதி பகிர்வின் செங்குத்து பங்கீட்டை 41%ஆக தக்க வைத்துக் கொள்ள அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது. அதாவது இப்போ வந்து மாநிலங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்கல்ல, அது பார்த்தீங்க அப்படின்னா 16th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனோட ஷேர் எவ்வளோ? 41%. ஸ்டேட்ஸுக்கு வந்து 41% வந்து ஷேர் கொடுக்குறாங்க. ப்ரொவிஷன் ஆஃப் 1.4 lakh crore to the states for the financial year 2027 as finance commission grants. These includes rural and urban local body and disaster management grants. அப்போ நிதிக்குழு மானியமாக பார்த்தீங்க அப்படின்னா 2027ஆம் ஆண்டில் மாநிலங்களுக்கு 1.4 லட்சம் கோடி வந்து நிதிக்குழு மானியமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த 41%, 1.4 லட்சம் கோடி, இந்த 22%, இது மூணுமே ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். முக்கியமாக சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் இருக்குல்ல, அதில் நீங்கள் எழுதலாம். மெயின்ஸ்லேயும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த மேஜர் ஐட்டம்ஸ். இது வந்து மத்திய அரசோட அஃபிஷியல் டாக்குமெண்ட். இதில் எதுக்கெல்லாம் இவங்க எவ்வளோ செலவழிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதிகம். இது பார்த்தீங்க அப்படின்னா கோடியில் சொல்லணும் 5,98,520 கோடி. சரியா? டிரான்ஸ்போர்ட்டுக்கு. டிஃபென்ஸ்க்கு 5,94,585 கோடி. இப்போ உதாரணம் சொல்லணும்னா எதற்கு நம்ம அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு 5,98,520 கோடி. ஓகே, இது வந்து அவங்களோட அஃபிஷியல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பென்ஷனுக்கு எவ்வளோ, டிஃபென்ஸ்க்கு எவ்வளோ,
அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளோ, காமர்ஸ் இண்டஸ்ட்ரி, டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட், எஜுகேஷன், எனர்ஜி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இது ஒன்று தான். பட் அதில் இல்லாத விஷயங்கள் சில இதில் இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம இப்போ சொன்னோமா, அந்த 5,98,820 கோடி அதை கொடுத்துட்டு இப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சொல்கிறேன். பட்ஜெட் எஸ்டிமேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 53,47,315 கோடி. அப்போ பட்ஜெட் எஸ்டிமேட்ஸில் 2026-27 எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, செலவினங்கள் எவ்வளவு, 53,47,315 கோடி. இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, இந்த வேல்யூ முக்கியம். அதே மாதிரி எதற்கு அதிகமான நிதி வந்து எந்த திட்டத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். ஓகே, டோட்டல் டிரான்ஸ்ஃபர் டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2026-27 26.21 லட்சம் கோடி. ஓகேங்களா, இது வந்து அதாவது 26,21,000 கோடி அப்படின்னு கூட சொல்லலாம். டோட்டல் டிரான்ஸ்ஃபர் டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்துட்டு பட்ஜெட் எஸ்டிமேட்ஸில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பட்ஜெட்டில் சொன்னால் சில முக்கியமான விஷயங்கள் வந்து என்னென்னு பார்ப்போம். இதை தாண்டி சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். இந்த பிடிஎஃப் கொடுக்குறேன்னு சொன்னல, அந்த பிடிஎஃப்ல இன்னொரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, இப்போது பட்ஜெட்டில் வந்து எந்தெந்த திட்டத்துக்கு எவ்வளோ நிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்கீம் பேரே குறிப்பிட்டிருக்காங்க. நான் அந்த ஸ்கீம் பேர் உள்ள அந்த பிடிஎஃப் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்கீமை நானே நடத்தி தர ட்ரை பண்ணுறேன். இல்லை அப்படின்னா அந்த ஸ்கீமில் இருக்கிற ஒவ்வொரு விஷயம் எப்போ லான்ச் பண்ணாங்க, எதுக்காக அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன விஷயத்தையாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். சரியா, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயோஃபார்மா சக்தி திட்டம். இந்தியாவை ஒரு உலகளாவிய உயிர் மருந்து உற்பத்தி மையமாக மேம்படுத்துவதற்காக உயிரியல் மருந்துகள் மற்றும் உயிர் ஒத்த மருந்துகளின் உள்நாட்டு உற்பத்திக்கு தேவையான சூழல் அமைப்பை உருவாக்குவதற்காக 10,000 கோடி ஒதுக்கீட்டில் பயோஃபார்மா சக்தி அப்படிங்கிற ஒரு திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயோஃபார்மா சக்தி அப்படிங்கிறது இந்தியா as a global biopharma manufacturing hub. The Biopharma Shakti with an outlay of 10,000 crores to build ecosystem for domestic production of biologics and biosimilars will be set up over next 5 years. இதில் இந்த பயோஃபார்மா பக்கத்தில் சக்தின்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஹெல்த் கேர் அட்வான்ஸ்மெண்ட் த்ரூ நாலேஜ், டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன். அப்போ இந்த பயோஃபார்மா சக்தி அப்படிங்கிற திட்டத்தின் கீழே உயிரியல் மருந்துகள் மற்றும் உயிரொத்த மருந்துகள் உருவாக்குறதுக்காக அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 கோடி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜியானது 3 புதிய தேசிய மருந்து கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களை நிறுவுதல் மற்றும் தற்போதுள்ள 7 நிறுவனங்களை மேம்படுத்தல் ஆகியவற்றுடன் உயிர் மருந்து துறையை மையமாக கொண்ட ஒரு வலையமைப்பு, ஒரு ஃப்ரேம் ஒர்க் இல்லை ஒரு நெட்வொர்க் வந்து உருவாக்குறத குறிப்பிடுது இந்த பயோஃபார்மா சக்தி அப்படிங்கிற ஸ்கீமில். அது மட்டும் இல்லாமல் புதுசாக 3 நியூ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மாசூட்டிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச் வந்து உருவாக்கணும். ஏற்கனவே இருக்கிற 7 வந்து அப்கிரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் 1000க்கும் மேற்பட்ட அங்கீகாரம் பெற்ற இந்திய மருத்துவ பரிசோதனை மையங்களோட வலையமைப்பை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. உலகளாவிய தரநிலைகளை எட்டுவதற்காக மத்திய மருந்துகள் தர கட்டுப்பாட்டு அமைப்பும் வலுப்படுத்தப்படும். இதில் பயோஃபார்மா சக்தி, அதுக்கப்புறம் இந்த NIPRோட அப்ரிவேஷன், 3 மருத்துவ நிறுவனங்கள் உருவாக்கப்படும், மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் ஏற்கனவே 7 இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து 3 prolonged approach to help MSMEs grow as champions. இப்போ MSME பார்த்தீங்க அப்படின்னா MSME வந்து ஒரு வெற்றியாளராக உருவாக்குறதுக்காக 3 விதமான சப்போர்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 3மே இங்கிலீஷில் இங்கே இருக்குது, தமிழில் டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை வளர்ச்சியின் ஒரு முக்கிய இயந்திரமாக அங்கீகரித்து நிதியமைச்சர் முதல் கர்த்தியாவின் கீழ் அவற்றை சாம்பியன்களாக வளரச் செய்ய 3 அம்ச அணுகுமுறை. அதில் முதல்ல என்ன அப்படின்னா பங்கு மூலதன ஆதரவு. MSME நிறுவனங்களின் வளர்ச்சி நிதி, இதுக்காக ஒரு 10,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. எதிர்கால சாம்பியன் நிறுவனங்களை உருவாக்குதல், தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல்திறன் அளவுகளின் அடிப்படையில் ஊக்கத்தொகைகள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் சொன்னது தான் டெடிகேட்டட் 10,000 crore டு MSME growth fund. இப்போ என்ன கேட்கலான்னா, சரி SME growth fund, இந்த SME growth ஃபண்டுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்கு MSME செக்டார்ஸ்க்கு அப்படின்னா 10,000 கோடி. டாப் ஆஃப் த செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்ட் வித் 2,000 crore. இதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த பங்கு மூலதன ஆதரவு சொல்லியாச்சு, அவர் 10,000 கோடி. அதுக்கப்புறம் தற்சார்பு இந்தியா நிதிக்கு கூடுதல் ஒதுக்கீடு. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு 2,000 கோடி கூடுதல் நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அடுத்து
பணப்புழக்க ஆதரவு. இந்த பணப்புழக்க ஆதரவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த ட்ரெட்ஸ், இதில் நமக்கு தேவையானது என்னன்னா இந்த ட்ரெஸ்ஸோட அப்ளிவேஷன் மட்டும்தான். அது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த இருக்கு இல்லையா, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் என்ஹான்ஸ்மெண்ட், இந்த ட்ரெட்ஸோட அப்ரிவேஷன் மட்டும் இதில் போதும். மற்றபடி இதில் வேறு எதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் மூணாவதாக முக்கியமானது கார்ப்பரேட் மித்ரா ஸ்கீம் அப்படிங்கிறது. இந்த கார்ப்பரேட் மித்ரா ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன, அதை இங்கே காட்டிட்டு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ப்ரொஃபஷனல் சப்போர்ட் கீழே கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் டு ஃபெசிலிட்டேட் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு டெவலப் கார்ப்பரேட் மித்ராஸ் எஸ்பெஷலி இன் Tier 2, Tier 3 towns to help MSMEs to meet compliance requirements at affordable cost. சொல்லிடுமா என்னன்னா, தொழில்முறை நிறுவனங்களை குறுகிய கால தொகுதி அடிப்படையிலான படிப்புகளை வடிவமைக்க ஊக்குவித்தல், அங்கீகாரம் பெற்ற துணை தொழில்முறை பணியாளர் குழுவை உருவாக்குதல். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் இருக்கிற எம்எஸ்எம்இ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழிலாளர்களோ நிறுவனங்களுக்கு தேவையான திறன் பெற்ற பணியாளர்களையோ கொடுக்கலாம். அதுக்கு தான் இந்த கார்ப்பரேட் மித்ரா அப்படிங்கிற ஒரு திட்டம். அடுத்து, நிதியமைச்சர் உபகரணங்கள் மற்றும் மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யவும், முழுமையான இந்திய அறிவுசார் சொத்துரிமையை வடிவமைக்கவும், விநியோக சங்கிலிகளை வலுப்படுத்தவும் இந்திய செமிகண்டக்டர் மிஷன் 2.0 திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் ISM 2.0 அப்படின்னா 1.0 இருக்குல்ல, அதையும் நான் பேசுகிறேன். அப்போ இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் 2.0 அப்படிங்கிறது பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இதை தாண்டி the focus will be on industry-led research, training centers to develop technology and skilled workforce. Provision of 1,000 crores has been made towards for financial year 2026-27. Indian Semiconductor Mission 1 has expanded India's semiconductor sector capabilities and ISM 2.0 will build on the same. இப்போ இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் பற்றி சொன்னோமா, 2.0 அப்படிங்கிறது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 2026-27 நிதியாண்டிற்காக 1000 கோடி ஒதுக்கீடு பண்ணுறாங்க. இந்தியாவோட முதல் செமிகண்டக்டர் துறை மிஷன் இருக்குல்ல, அது இந்தியாவோட செமிகண்டக்டர் துறைகளை விரிவுபடுத்தியிருக்கு. 2.0 பார்த்தீங்க அப்படின்னா இதை மேலும் மேம்படுத்துறதுக்காக தொடங்கியிருக்காங்க. சரி, ஓகே. அப்போ அந்த 1.0 அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன், இது டிசம்பர் 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 76,000 கோடி. சர்வ்ஸ் அஸ் த நோடல் ஏஜென்சி அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, விக்ரம் 3201 அப்படிங்கிற ஒரு சிப்பு, இது செப்டம்பர் 2, 2025 லான்ச் பண்ணாங்க. இட் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி இண்டிஜீனியஸ் 32-bit மைக்ரோ ப்ராசர். இது இப்போ ஒரு ரீசெண்டான கரண்ட் அஃபேர்ஸு. இந்த விக்ரம் 3201 அப்படிங்கிற ஒரு மைக்ரோ ப்ராசர் லான்ச் பண்ணாங்க. இதான் முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட மேக் இன் இந்தியா முதல் மைக்ரோ ப்ராசர் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இது யார் டெவலப் பண்ணா, டிசைன் அண்ட் டெவலப்டு பை விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் ஆஃப் ISRO அண்ட் செமிகண்டக்டர் லேபரேட்டரி ஆஃப் MITI. இவங்க 2 பேர் சேர்ந்து தான். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2, 2025 லான்ச் ஆச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ISM 1.0வே செமிகண்டக்டர் துறையை மேம்படுத்திட்டு இருக்கு. இதை இன்னும் வலுப்படுத்துறதுக்காக 2.0 கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் இருக்க டேட்டா பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் எதுக்காக அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸ்மார்ட் ஃபோன் அல்லது மடிக்கணினிகள் போன்ற அன்றாட சாதனங்களில் உள்ள ப்ராசஸர்களை போல இல்லாமல் ராக்கெட்டுகள் மற்றும் செயற்கைக்கோளுக்காக பிரத்யேகமாக இந்த ப்ராசஸர் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது விக்ரம் 3201, இது ISM இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் 1.0ல உருவாக்கப்பட்டது. ஸோ இதை இன்னும் மேம்படுத்துறதுக்காக 2.0 கொண்டு வரோம் அப்படின்னு பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. தென் ECMS, இதில் நிறைய அப்ரிவேஷன்ஸ் இருக்கும். இந்த அப்ரிவேஷன்ஸ் படிச்சுக்கோங்க. மெயின்ஸுக்கு என்ன வேணுமோ அதை இதுலேருந்து எடுத்து எழுதிக்கோங்க. The Electronics Components Manufacturing Scheme launched in April 2025 with an outlay of 22,919 crore. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்டில் இந்த 22,000க்கு முன்னாடி 7ன்னு ஒரு நம்பரை போட்டாங்க. இது 7,22,000 அப்படின்னு போட்டாங்க. நிறைய பேர் அது அப்படியே தப்பாகவும் டைப் பண்ணுறீங்க. அது கிடையாது, ஏன்னா அது தப்பாக இருக்குது. இது 22, அந்த ருபீ சிம்பிளை தான் 7ன்னு அங்கே டைப் பண்ணிட்டாங்க. ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்டில் இது கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது. 22,919 கோடி already has investment commitments at the double the target. It is now been proposed to increase the outlay of Rs 40,000 crores to capitalize the momentum. அதாவது ஏப்ரல் 2025 மின்னணு பாகங்கள் உற்பத்தி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் தொடங்கினாங்க. 22,919 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கை விட 2 மடங்கு முதலீடுகளை பெற்றிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வேகத்தை பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறக்காக இந்த திட்டத்துக்கு நம்ம ஒதுக்கீடு பண்ண ரூபாயோட
இன்னும் அதிகமாக ஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி 40,000 கோடி இந்த ஒதுக்கீட்டை பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்க தற்போது முன்மொழியப்பட்டிருக்கு. ஏற்கனவே 22,919 கோடி இருந்தது இல்லையா, அது 40,000 கோடி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்கீம் பேர் முக்கியம், ECMS அப்படிங்கிறது. அடுத்து யூனியன் பட்ஜெட் 2026-27 announces dedicated rare earth corridors in Odisha, Kerala and Andhra Pradesh and Tamil Nadu. இதை தான் நிறைய இடங்களில் சொல்லிட்டு இருந்தாங்க. ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் REPM இருக்கு இல்லையா, இதுக்கான காரிடார்ஸ், அதாவது அரிய வகை தனிமங்கள் இருக்கு இல்லையா, இந்த அரிய வகை தனிமங்களை வந்து தனிமங்களின் சுரங்கம், பதப்படுத்தல், ஆராய்ச்சி மற்றும் அரிய வகை நிரந்தர தனிமங்களின் உற்பத்தி ஆகியவற்றுக்காக ஒடிசா, கேரளா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் பிரத்யேகமாக அரிய வகை தனிமங்களோட வழித்தடம் உருவாக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 7,280 கோடி மதிப்பிலான இந்த ஸ்கீம் வந்து நவம்பர் 2025 அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. பட்ஜெட்டில் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த தீஸ் இனிஷியேட்டிவ் அலைன் வித் த நேஷனல் ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் ஆத்ம நிர்பார் பாரத், Net Zero 2070 and Vikshit Bharat 2047 while positioning India as a key player in global advanced material value chains. இந்த முயற்சி பார்த்தீங்கன்னா தற்சார்பு இந்தியா, நிகர பூஜ்ஜிய உமிழ்வு 2070 மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 ஆகிய தேசிய முன்னுரிமைகளோட ஒத்துப்போகுது. அதே நேரத்தில் உலகளாவிய மேம்பட்ட பொருட்கள் மதிப்பு சங்கிலியில் இந்தியாவே ஒரு முக்கிய பங்காளராக நிலைநிறுத்துது. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற அந்த மினரல்ஸ் வந்து ரொம்ப கம்மி. நான் ஏற்கனவே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நம்ம வந்து இப்போ தோரியம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த தனிமங்கள் வந்து இருக்குது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி யுரேனியத்துக்கு வந்து வெளிநாடுகள்லேருந்து கையேந்திட்டு இருந்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 235 கொடுக்கும்போதே 238 கொடுத்துருவாங்க. அதையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அது வந்து பாதுகாப்பாக டிஸ்போஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, நிலையான சரக்கு இயக்கம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சஸ்டைனபிள் கார்கோ மூவ்மெண்ட், டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸ். இதில் நியூ காரிடார் பார்த்தீங்கன்னா தன்குனியிலிருந்து சூரத் வரைக்கும் நிலையான சரக்கு இயக்கம். பிரத்யேகமான சரக்கு வழித்தடம் பார்த்தீங்கன்னா டன்குனியிலிருந்து சூரத் வரைக்கும். தேசிய நீர்வழிகள் விரிவாக்கம் பண்ண போகிறாங்க. 5 ஆண்டுகளில் 20 புதிய தேசிய நீர்வழிகள் செயல்பாடு கொண்டு வருதல். ஒடிசாவில் இருக்க தேசிய நீர்வழி 5 தொடங்கி தால்ச்சல் மற்றும் அங்குல் ஆகிய கனிம வளம் நிறைந்த பகுதிகளையும், கலிங்கநகர் போன்ற தொழில்துறை மையங்களையும், பாரதீப் மற்றும் தாமரா போன்ற துறைமுகங்களோட இணைக்கிறது. ஸோ இந்த நேஷனல் வாட்டர்வேஸ் இருக்குல்ல, இது வந்து அடுத்த 5 வருஷத்தில் 20 நியூ நேஷனல் வாட்டர்வேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டார்டிங் வித் நேஷனல் வாட்டர்வே 5 இன் ஒடிசா டு கனெக்ட் மினரல் ரிச் ஏரியாஸ் ஆஃப் தால்ச்சர் அண்ட் அங்குல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ் லைக் கலிங்கநகர் டு த போர்ட்ஸ் ஆஃப் பாரதீப் அண்ட் தர்மா. பாரதீப் தர்மா போர்ட்ஸோட தால்ச்சர் அங்குலையும் கலிங்கநகரையும் கனெக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஷிப் ரிப்பேர் எக்கேர் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் அட் வாரணாசி அண்ட் பாட்னா. இது ரொம்ப முக்கியம். இது நிறைய பேர் இப்போ கிரிட்டிசைஸும் பண்ணிட்டு இருந்தாங்க, கடலே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கப்பல் பழுது பார்க்கும் சூழல் அமைப்பு, உள்நாட்டு நீர்வழிக்கான ஆதரவுக்காக வாரணாசி மற்றும் பாட்னாவில் அந்த கப்பல் பழுது பார்க்கும் அமைப்பு வந்து நிறுவுறாங்க. கடலோர சரக்கு ஊக்குவிப்பு திட்டம், இது என்னன்னா ரயில் மற்றும் சாலை போக்குவரத்திலிருந்து உள்நாட்டு நீர்வழிகள் மற்றும் கடலோர கப்பல் போக்குவரத்துக்கு மாறுவதை ஊக்குவிக்கிறது. 2047 இந்த பங்கு 47க்குள்ள இந்த கான்ட்ரிபியூஷன் 6%-லேருந்து 12% இன்க்ரீஸ் பண்ணுறது. கோஸ்டல் கார்கோ ப்ரொமோஷன் ஸ்கீம், இதெல்லாம் நீங்கள் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது, இயற்கையை பாதிக்காது, இயற்கையை வந்து அதிக அளவில் பயன்படுத்திக்கிறோம், இந்த மாதிரிலாம் அங்கங்கே போட்டு உருட்டி விட்டுடலாம் மெயின்ஸ் பேப்பரில். அடுத்து அர்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன், அர்பன்ல இது வந்து கார்பன், மறைஞ்சு போச்சு. கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் அண்டு ஸ்டோரேஜ், CCUS. இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். இதோட அப்ரிவேஷன் இது ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 6 மாதம் இருக்குமா, 6-7 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 7 மாதத்துக்கு முன்னாடி தினமணி நியூஸ் பேப்பரில் இந்த ஆர்டிக்கல் வந்துருந்தது. நம்ம கூட இதை ஷார்ட்ஸாக போட்டிருந்தோம். CCUS அப்படிங்கிற ஸ்கீமு லான்ச்டு 2 டிசம்பர் 2025. அவுட்லே பார்த்தீங்கன்னா 20,000 crore. கார்பன் பிடிப்பு, பயன்பாடு மற்றும் சேமிப்பு திட்டம். இது வந்து இப்போ பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. 2 டிசம்பர் 2025 அன்னைக்கு தொடங்கப்பட்டது. கார்பன் பிடிப்பு மற்றும் பயன்பாடு மற்றும் சேமிப்பு என்பது மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் கனரக தொழில்களிலிருந்து வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வுகளை பிடிச்சு அதை கேப்சர் பண்ணி அவை வளிமண்டலத்தில் நுழைவதை தடுக்கும் ஒரு தொழில்நுட்பங்களின் தொகுப்பு. பின்னர் அந்த கார்பன் டை ஆக்சைடு மதிப்புமிக்க பொருட்களாக பயன்படுத்துவது அல்லது புவியியல் அமைப்புகளில் நிலத்தடியில் நிரந்தரமாக சேமிப்பது ஆகியவை இதில் அடங்கும். இந்த CCUS ஸ்கீம் பற்றி பேசியிருக்கிறாங்க. ஓகே, அர்பனைசேஷன், சிட்டி ஆஃப்
சிட்டி எக்கனாமிக் ரீஜியன்ஸ், இந்த சிஆர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஆம்ப்ளிஃபைங் த பொட்டன்ஷியல் ஆஃப் சிட்டிஸ் டு டெலிவர் த எக்கனாமிக் பவர் ஆஃப் அக்ளமரேஷன்ஸ், ஃபோக்கஸ் ஆன் டயர் 2 டயர் 3 சிட்டிஸ் அண்ட் டெம்பிள் டவுன்ஸ். இதில் வந்து கிரவுத் கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி 7 ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் வந்து உருவாக்க போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்னை கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்த இருக்கு இல்லையா, ஹைதராபாத் சென்னை, சென்னை டு பெங்களூரு அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. அதை இங்கே சொல்கிறேன். நகர பொருளாதார பகுதி, நகரங்களின் பொருளாதார ஆற்றலை வெளிக்கொணர்வதற்காக அவற்றின் திறனை மேம்படுத்துதல். கவனத்தில் கொள்ளப்படும் நகரங்கள் வந்து 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்கள் மற்றும் கோயில் நகரங்கள். குறிப்பிட்ட வளர்ச்சி இயக்கங்களின் அடிப்படையில் நகர பொருளாதார பகுதிகளை வரைபடமாக்குதல். ஒவ்வொரு நகர பொருளாதார பகுதிக்கும் ஒதுக்கீடு எவ்வளோனா 5 ஆண்டுகள் 5000 கோடி. இதில் வந்து அதிவேக ரயில் தட வழித்தடங்கள் வந்து ஒரு 7 இடங்களில் பரிந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து ஹைதராபாத் சென்னை, சென்னை டு பெங்களூரு அப்படிங்கிறதுக்கு மொத்தம் 7. அடுத்து ரினிவிங் த எம்பசைஸ் ஆன் சர்வீசஸ் செக்டார்ஸ். இதில் வந்து ஹை பவர்டு எஜுகேஷன் டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் என்டர்பிரைஸ் ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்குது. இந்த கமிட்டியை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களை வந்து இவங்களுக்காக நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து உருவாக்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே நான் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். சேவைகள் துறைக்கு மீண்டும் முக்கியத்துவம் அளித்தல். விக்சித் பாரத்தின் முக்கிய உந்து சக்தியாக சேவைகள் துறையில் கவனம் செலுத்த உயர்மட்ட கல்வி முதல் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவு நிலைக்குழு அமைக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 துறைகளில் துணை சுகாதார நிபுணர்களுக்கான புதிய நிறுவனங்களை மேம்படுத்தல் மற்றும் நிறுவுதல். 1.5 லட்சம் பல்திறன் கொண்ட பராமரிப்பாளர்களுக்கு பயிற்சி அளிக்க பல்வேறு NSQFக்கு இணக்கமான திட்டங்கள் உருவாக்குதல். தனியார் துறையோடு இணைந்து மருத்துவ மதிப்பு சுற்றுலாவுக்கான 5 மையங்களை நிறுவுவதில் மாநிலங்களுக்கு ஆதரவளிப்பதற்கான திட்டங்கள். அதான் இங்கே சொல்லியிருப்பேன், சரி, அதான் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் 3 நியூ ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஆயுர்வேதா, அப்கிரேடிங் ஆயுஷ் ஃபார்மசிஸ்ட் அண்ட் ட்ரக் டெஸ்டிங் லேப்ஸ் ஃபார் ஹையர் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன் எக்கோசிஸ்டம் அண்ட் அப்கிரேடிங் த WHO குளோபல் ட்ரெடிஷ்னல் மெடிக்கல் சென்டர். இங்கே சொல்லிடுறேன். 3 புதிய அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனங்களை நிறுவுதல், உயர்தர சான்றிதழ் சூழல் அமைப்புக்காக ஆயுஷ் மருந்தகங்கள் மற்றும் மருந்து பரிசோதனை ஆய்வகங்களை மேம்படுத்துதல் மற்றும் உலக சுகாதார அமைப்பின் உலகளாவிய பாரம்பரிய மருத்துவ மையத்தை மேம்படுத்துதல். இதில் இந்த ஆரஞ்சு பொருளாதாரம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஆரஞ்சு எக்கனாமி 15000 மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் 500 கல்லூரிகளில் AVGC அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங், காமிக்ஸ் உள்ளடக்க உருவாக்குனர் ஆய்வகங்களை அமைத்தல். இந்த ஆரஞ்சு எக்கனாமி கேள்வியில் கேட்க அடிக்கடி வாய்ப்பு இருக்குது. கண்டென்ட் கிரியேட்டர் லேப்ஸ், AVGC கண்டென்ட் கிரியேட்டர் லேப்ஸ் வந்து உருவாக்குறது. அடுத்து இந்தியாவின் கிழக்கு பிராந்தியத்தில் சவால் வழிமுறை மூலம் ஒரு புதிய தேசிய வடிவமைப்பு நிறுவனத்தை நிறுவுதல். இதான் சொல்லுவாங்க நியூ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் த்ரூ த சேலஞ்ச் ரூட் இன் ஈஸ்டர்ன் ரீஜன் ஆஃப் இந்தியா. ஏன்னா எதையுமே உருவாக்க முடியாது, அதனால இது உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் கேலோ இந்தியா மிஷன், கேலோ இந்திய இயக்கம். அடுத்து ஆரஞ்சு பொருளாதாரம், இப்போ தான் சொன்னேன். அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங் மற்றும் காமிக்ஸ் உருவாக்கும். சந்தை தேவை என்னன்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ள 2 மில்லியன் வல்லுநர்கள் தேவை. முன்முயற்சி மும்பையில் உள்ள இந்திய கிரியேட்டிவ் டெக்னாலஜி நிறுவனத்திற்கு ஆதரவளித்து, அதான் சொன்னோம். சப்போர்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ் மும்பை. எஸ்டாப்ளிஷ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ஷன் என்ன அப்படின்னா, எஸ்டாப்ளிஷ் AVGC கண்டென்ட் கிரியேட்டர் லேப்ஸ் இன் 15,000 செகண்டரி ஸ்கூல், 500 காலேஜஸ். இதான் ஆரஞ்சு எக்கனாமி அப்படின்னு சொல்கிறாங்க AVGC செக்டாருக்கு. அடுத்து கல்வி. 5 யூனிவர்சிட்டி டவுன்ஷிப் இன் த விசினிட்டி ஆஃப் மேஜர் இண்டஸ்ட்ரியல் அண்ட் லாஜிஸ்டிக் காரிடார்ஸ். முக்கிய தொழில்துறை மற்றும் தளவாட வழித்தடங்களுக்கு அருகாமையில் 5 பல்கலைக்கழக நகரங்கள் உருவாக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் உயர்கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித நிறுவனங்களில் ஒரு பெண்கள் தங்கும் விடுதி, அதாவது கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இன் ஹையர் எஜுகேஷன் ஸ்டெம் இன்ஸ்டிடியூஷன் இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட். 4 தொலைநோக்கி உள்கட்டமைப்பு வசதிகளை நிறுவுதல், அது மேம்படுத்துதல். டெலிஸ்கோப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், செட்டிங் அப் ஆர் அப்கிரேடிங் ஆஃப் 4 டெலிஸ்கோப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். அடுத்து சுற்றுலா. கல்வித்துறை, தொழில்துறை மற்றும் அரசாங்கத்திற்கிடையே ஒரு பாலமாக தேசிய விருந்தோம்பல் நிறுவனத்தை நிறுவுதல். அதான் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி as a bridge between academia, industry and the government. Pilot scheme for upskilling 10,000 guides in 20 iconic tourist sites. Standardized 12-week hybrid training course. பார்ட்னர் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது என்ன அப்படின்னா, இந்த சுற்றுலா பார்த்தீங்க அப்படின்னா தேசிய விருந்தோம்பல் நிறுவனத்தை நிறுவுறாங்க. இது போக 20 புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் 10,000 வழிகாட்டிகளின் திறன்களை மேம்படுத்துவதற்காக முன்னோடி திட்டம். இதில் வந்து 12 வார பயிற்சி வகுப்பு. இந்திய மேலாண்மை நிறுவனம் தான் இதோட கூட்டாளி.
முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து இடங்களையும் டிஜிட்டல் முறையில் ஆவணப்படுத்த தேசிய சுற்றுலாத்தல டிஜிட்டல் அறிவு கட்டமைப்பு உருவாக்க போகிறாங்களாம். அதாவது நேஷனல் டெஸ்டினேஷன் டிஜிட்டல் நாலேஜ் கிரிட் டு digitally document all places of significance, to develop ecologically sustainable mountain trails, turtle trails and bird watching trails in selected states. இதில் தான் தமிழ்நாடு வரும். என்ன அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களில் சூழலியல் ரீதியாக நிலையான மலைப்பாதைகள், ஆமைப்பாதைகள் மற்றும் பறவைகள் கண்காணிப்பு பாதைகளை உருவாக்குறது. மலைப்பாதைகள் அப்படிங்கிறது இமாச்சல் பிரதேசம், உத்தரகண்ட், ஜம்மு காஷ்மீர், அரக்கு பள்ளத்தாக்கு, கிழக்கு தொடர்ச்சி மலை, பொதிகை மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, இது தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. இந்த மலைப்பாதைகள் இப்போ நம்ம நியூஸ் பேப்பரில் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஆமைப்பாதைகள் வந்து கடலோர பகுதிகள், ஒடிசா, கர்நாடகா, கேரளா. பறவை கண்காணிப்பு பாதைகள் நம்மளுடைய புலிக்காட்டு ஏரி, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு எல்லையில் இருக்கு இல்லையா, அதாவது பேர்ட் வாட்சிங் ட்ரையல்ஸ் அப்படிங்கிறது புலிக்காட் லேக்கில் வந்து கொண்டு வராங்க. இந்தியா டு ஹோஸ்ட் த ஃபர்ஸ்ட் எவர் குளோபல் பிக் கேட் சமிட், டெவலப் 15 ஆர்கியாலஜிக்கல் சைட் இன்டு வைப்ரண்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் கல்ச்சரல் டெஸ்டினேஷன்ஸ். இதில் தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர் இருக்கும். 15 தொல்லியல் தலங்களை அனுபவமிக்க துடிப்பான கலாச்சார சுற்றுலா தலங்களாக மாற்று. இந்த துடிப்பான வேற ஒன்றும் கிடையாதுங்க. அதில் நிறைய பேரை போய் பார்க்க வைக்கணும், அதை பற்றி நிறைய இடங்களில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம், இல்லை நிறைய இடங்களில் பேச வைக்கலாம். அதுதான் இதில் முக்கிய தலங்களாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஆதிச்சநல்லூர் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. தென் வடகிழக்கு பிராந்தியத்தில் பௌத்த சுற்று வட்டாரங்களின் மேம்பாடு. இது வந்து தேரவாத மற்றும் மகாயான வஜ்ராயன மரபுகளின் நாகரிக சங்கமம். இந்த திட்டத்தின் கீழ் வரக்கூடிய பகுதி அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், அஸ்ஸாம், மணிப்பூர், மிசோரம், திரிபுரா. அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் புத்திஸ்ட் சர்க்கியூட்ஸ் இன் நார்த் ஈஸ்ட் ரீஜன். இதில் எந்தெந்த ஏரியா கவர் ஆகும் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், அஸ்ஸாம், மணிப்பூர், மிசோரம், திரிபுரா. அடுத்து நாட்டில் வரைகலை, ஒளிக்காட்சி, விளையாட்டு சித்திரக்கலை ஆகியவற்றை உள்ளடக்கிய ஏவிஜிசி துறையில் 2030ஆம் ஆண்டிற்குள் 20 லட்சம் வல்லுநர்கள் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். இது கவர்மெண்ட் வெப்சைட்டில் இருக்குது. எனவே நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த 15,000 உயர்நிலைப் பள்ளிகளில் 500 கல்லூரிகளையும் ஏவிஜிசி உள்ளடக்க ஆய்வகங்கள் அமைக்கப்படும். இதற்காக மும்பையில் இருக்க இந்திய படைப்பாற்றல் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு ஆதரவளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே பார்த்தாச்சு. இதில் அடுத்த முக்கியமானது என்னது, பாரத் விஸ்தார் என்ற பெயரில் விவசாய வளங்கள் தொடர்பான ஒருங்கிணைந்த பன்மொழி தளம் ஒன்று செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வேளாண் நடைமுறைகள் குறித்த இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் தொகுப்பை ஒருங்கிணைக்கும். இது விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்தி விவசாயிகளுக்கு தனித்துவமான ஆலோசனைகள் வழங்கும். இதன் மூலம் விவசாயிகள் குறித்த நேரத்தில் உரிய முடிவுகளை எடுக்க முடியும். இந்த பாரத் விஸ்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. பாரத் விஸ்தார் விர்ச்சுவலி இன்டகிரேட்டட் சிஸ்டம் டு access agriculture resources, a multilingual AI tool that shall integrate the AgriStack portals and the ICAR package on agriculture practices with AI systems. This will enhance farm productivity, will lead to better farmer decision making and reduce risk through customized advisory support for the farmer. நம்ம ஊரில் இந்த மாதிரி நிறைய செயலி இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாய வளங்கள் தொடர்பாக இல்லை விவசாயிகள் தொடர்பான ஒரு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தேங்காய் மேம்பாட்டு திட்டம். இந்தியா உலகின் மிகப்பெரிய தேங்காய் உற்பத்தியாளர். 3 கோடி மக்கள் வந்து தேங்காயை சார்ந்திருக்காங்க. போட்டித்திறனை, உற்பத்தி திறனை மேம்படுத்தல். முக்கிய உற்பத்தி மாநிலங்களில் பழைய அல்லது உற்பத்தியற்ற மரங்களுக்கு பதிலாக புதிய கன்றுகள் அல்லது ரகங்களை நடுது. முந்திரி மற்றும் கோகோ தற்சார்பு திட்டம். இதில் வந்து பச்சை முந்திரி மற்றும் கோகோ உற்பத்தி, பதப்படுத்தலில் தற்சார்படைதல், ஏற்றுமதி போட்டித்திறனை மேம்படுத்துதல், வர்த்தக முத்திரை மாற்றம். 2030ஆம் ஆண்டுக்குள் இந்திய முந்திரி மற்றும் இந்திய கோகோ ஆகியவற்றை உயர்தர உலகளாவிய வர்த்தக முத்திரைகளாக மாற்றுறது. இதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி, ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி நமக்குன்னு ஒரு வர்த்தக முத்திரையை வந்து கொண்டு வருது. அடுத்து கிராமப்புற பெண்களால் நடத்தப்படும் நிறுவனங்களுக்கு ஷீமார்ட்ஸ். இது என்னன்னா லக்ஷ்மி திதி அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டம் வெற்றி அடைஞ்சது. இதோட அடுத்த கட்டம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷீமார்ட்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. கடன் பெறுபவர்களிடமிருந்து தொழில் முனைவோராக மாற்றுதல், சுய உதவி தொழில் முனைவோர் ஷீமார்ட்ஸ். இந்த ஷீமார்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, ஷீமார்ட்ஸ் ஃபார் ரூரல் விமன் லெட் என்டர்பிரைசஸ். இது வந்து லக்ஷ்மிபதி திதி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, லக்ஷ்மிபதி திதி. அந்த ப்ரோக்ராமோட சக்ஸஸில் இதை வந்து உருவாக்குறாங்க. இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் என்டர்பிரனர் மார்ட்ஸ்.
இது வந்து கடைகள் வந்து உருவாக்கப்படும், அதுதான் ஷீ மார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் டி மார்ட்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இது ஷீ மார்ட். சரி, ஓகே. இந்த லக்ஷ்மிபதி தீதி அப்படிங்கிறது என்ன? சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்களுக்கு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் சம்பாதிக்கும் வகையில் அவங்கள மேம்படுத்துவதற்காக லக்ஷ்மி திதி திட்டம் ஆகஸ்ட் 2023 நரேந்திர மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்டு தொடங்கப்பட்டது. திறன் பயிற்சி, நிதி உதவி மற்றும் தொழில் முனைவோர் வாய்ப்புகள் மூலம் கிராமப்புற பெண்களுக்கு ஆதரவளிப்பதை இது நோக்கமாக கொண்டு செப்டம்பர் 2025 நிலவரப்படி 2.5 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் லக்ஷ்மி திதி திட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க. மார்ச் 2027க்குள்ள 3 கோடி பெண்கள் ஆண்டுக்கு 1 லட்சம் வருமானம் ஈட்டுவதை அடைவதே இதன் இலக்கு. இந்த வெற்றியின் மேலே தான் இந்த ஷீமார்ட் அப்படிங்கிற நிறுவனங்கள் வந்து உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து, மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளித்தல், திவ்யாஜங் திறன் திட்டம். இது பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக இங்கே காட்டுகிறேன். எம்பவரிங் திவ்யாங்ஜன் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், திவ்யாங்ஜன் கௌஷல் யோஜனா ஸ்கில்ஸ் ப்ரோக்ராம். இது ஆப்பர்ச்சுனிட்டி செக்டார் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார், ஏவிஜிசி, ஹாஸ்பிட்டாலிட்டி, ஃபுட் அண்ட் பெவரேஜஸ். ரெண்டாவது திவ்யாங் ஷகரா யோஜனா சப்போர்ட் ஃபார் அசிஸ்டிவ் டிவைசஸ். டைம்லி access to quality assistive devices is fundamental need. Alimco Scaling, Artificial Limbs Manufacturing Corporation of India. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தோட பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ திவ்யாஜங் திறன் திட்டம் அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு திறன் மேம்பாடு கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு திவ்யாங் ஷகரா திட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கான அந்த உதவி உபகரணங்கள் இருக்கு இல்லையா, அது இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு உதவி உபகரணங்கள் தேவை அவங்களோட அன்றாட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு. அந்த உதவி உபகரணங்கள் கொடுக்கறதுக்காக அலிம்கோவோட விரிவாக்கம், இந்திய செயற்கை உறுப்புகள் உற்பத்தி நிறுவனம் இருக்கு இல்லையா, அதோட விரிவாக்கம். இது என்ன பண்ணும்? உதவி உபகரணங்களோட உற்பத்தி அதிகரிக்கிறது, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு மற்றும் செயற்கை நுண்ணறிவு அந்த உதவி உபகரணங்களில் ஒருங்கிணைப்பில் முதலீடு செய்கிறது, அணுகல் தன்மை மற்றும் செயல்பாட்டை மேம்படுத்து. இது எல்லாமே அந்த உதவி உபகரணங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது, அதோட உற்பத்தியை மேம்படுத்துறது, அதில் ஃபண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கான அணுகல் தன்மை மற்றும் செயல்பாட்டை மேம்படுத்து. இது எல்லாமே இந்த திவ்யாங் ஷகரா திட்டத்துக்கு கீழே வருது. அடுத்து, தேசிய மனநல மற்றும் நரம்பியல் அறிவியல் நிறுவனம், இந்த நிம்கான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொன்னேன், இந்த நிம்கான்ஸ் ஏற்கனவே ஒன்று இருக்குது, இன்னொன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே ஒன்று பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. தற்போது பெங்களூரில் மட்டுமே அமைந்துள்ள தேசிய மனநல மற்றும் நரம்பியல் அறிவியல் நிறுவனம் மனநல பராமரிப்பு மற்றும் நரம்பியல் ஆராய்ச்சி துறையில் இந்தியாவோட முன்னணி மையம், ஒரே ஒரு மையம் இதுதான். மைசூர் அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட மனநல மருத்துவமனையும் இந்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட அகில இந்திய மனநல நிறுவனமும் 1974 ஆண்டு டிசம்பர் 27 ஒன்றிணைக்கப்பட்டன. இதன் விளைவாக தான் இந்த நிம்கான்ஸ் உருவானது. வட இந்தியாவில் நிம்கான்ஸ் 2 உருவாக்க போகிறாங்க. மற்றும் கூடுதலாக ராஞ்சி மற்றும் தேஜ்பூரில் இருக்கிற தேசிய மனநல நிறுவனங்கள் பிராந்திய உச்ச நிறுவனங்களாக தரம் உயர்த்தப்படும். வட இந்தியாவில் மனநல பராமரிப்புக்கான தேசிய நிறுவனங்கள் இல்லை, அந்த குறைபாடு நீக்கிறதுக்காக நிம்கான்ஸ் 2 அங்கே உருவாக்கப்படுது. இருக்கு இல்லையா, இந்த நிம்கான்ஸ் 2னா என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிம்கான்ஸ் 1 ஏற்கனவே எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதை தாண்டி நேஷனல் மென்டல் ஹெல்த் இன்ஸ்டியூட் ராஞ்சிலையும் தேஜ்பூர்லையும் இருக்குல்ல, இதை வந்து அப்கிரேட் பண்ண போகிறாங்க. அந்த டேட்டாவும் நோட் பண்ணிக்கணும். அடுத்து, மாவட்ட அளவில் அதிர்ச்சி சிகிச்சை பராமரிப்பு, அவசர மற்றும் அதிர்ச்சி சிகிச்சை மையங்களை நிறுவுதல். ட்ராமா கேர் அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எமர்ஜென்சி அண்ட் ட்ராமா கேர் சென்டர்ஸ். த பட்ஜெட் லிங்க்ஸ் மென்டல் ஹெல்த் டு எமர்ஜென்சி அண்ட் ட்ராமா கேர், recognizing the financial and psychological shock that accidents, disasters and violence can inflict on families. என்ன அப்படின்னா, விபத்து, பேரிடர் மற்றும் வன்முறையால் குடும்பங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நிதி மற்றும் உளவியல் அதிர்ச்சி இருக்குல்ல, இது அங்கே இருக்கும் வகையில் இந்த வரவு செலவு திட்டம் மனநலத்தை அவசர மற்றும் அதிர்ச்சி சிகிச்சை பராமரிப்போடு இணைச்சிருக்காங்க. அவசர மற்றும் அதிர்ச்சி சிகிச்சை மையங்களை நிறுவுவதன் மூலம் மாவட்ட மருத்துவமனைகள் அவசர மற்றும் அதிர்ச்சி சிகிச்சை பராமரிப்பு திறனை அரசாங்கம் 50% அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எமர்ஜென்சி அண்ட் ட்ராமா கேர் சென்டர் உருவாக்க போகிறாங்க. அதான் சொல்கிறாங்க. சீதாராமன் said that government would increase emergency and trauma care capacity by 50% in district hospital through the establishment of emergency and trauma care centers. அடுத்து, பூர்வோதயா மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு பிராந்தியங்களில் கவனம் செலுத்து. ஸோ பூர்வோதயா அப்படின்னா கிழக்கு பிராந்தியம் மேம்பாடு, கிழக்கு பிராந்தியம்னு சொல்கிறாங்க. துர்காபூரில் நன்கு இணைக்கப்பட்ட மையத்துடன் கூடிய ஒரு ஒருங்கிணைந்த கிழக்கு கடற்கரை தொழில்துறை வழித்தடத்தை உருவாக்குதல், 5 பூர்வோதயா மாநிலங்களில் 5 சுற்றுலா தலங்களை உருவாக்குதல் மற்றும்
4000 மின்சார பேருந்துகளை வழங்குதல் ஆகியவை சொல்லப்பட்டு. இந்த பூர்வோதயா அப்படிங்கிற வார்த்தையும் பட்ஜெட்டில் இருக்கு. ஃபோக்கஸ் ஆன் பூர்வோதயா ஸ்டேட்ஸ். பூர்வோதயா ஸ்டேட்ஸ்னா ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ். proposed the development of an integrated east coast industrial corridor with a well connected node at Durgapur, creation of 5 tourism destinations in the 5 Purvodaya states and the provision of 4000 e-buses. And the 5 states என்னென்ன சார்? பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஆந்திர பிரதேஷ். சரியா? அந்த பூர்வோதயா ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அதை சொல்கிறேன். லான்ச் ஆஃப் பூர்வோதயா ஆக்சலரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் ரீஜன் through an integrated steel hub in line with Prime Minister vision for focused development of the eastern states. இது என்னைக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 11 ஜனவரி 2020 அந்த பூர்வோதயா அப்படிங்கிற ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. இந்த பூர்வோதயா அப்படிங்கிறது கிழக்கு மாநிலங்கள் மீது கவனம் செலுத்துறதுக்காக. இப்போ இந்த திட்டத்தில் இப்போ பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 சுற்றுலா தலங்களை உருவாக்குறது 5 பூர்வோதயா மாநிலங்களில். முக்கியமாக அந்த ஈஸ்ட் கோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடார் இருக்குல்ல, துர்காப்பூரில் ஒரு ஹப் வச்சு அதோட இணைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கேன். இதோட சேர்ந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் ஒரு பிடிஎஃப் கொடுத்துட்றேன். அதுபோக பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்ட திட்டங்கள் இருக்குல்ல, அது ஒரு பிடிஎஃபாக கொடுத்துறேன். இது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிஞ்சளவு அப்லோட் பண்ணிடுறேன், இல்லை நான் காலையில் கூட வந்துடும். ஸோ இதை மட்டும் படிங்க, இது போதுமானது தான். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? காலாக் அகாடமியோட ஆர்டிகல் 280 பேட்ச் பாலிட்டி, எக்கனாமி, ஆப்டிடியூட், ஜாகிரபி கவர் ஆகும். இது வந்து ப்ரைஸ் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,999, நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2,345. இந்த ஆஃபர் February 28 வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த ஆர்டிகல் 280 பேட்சில் வராதது பாங்கன் பேட்சில் இருக்கும். யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூஸ், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, வெங்கடேஷன் சார் புக் எடுக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 1899. ஓகேங்களா? ஸோ காலாக் அகாடமியோட அஃபிஷியல் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கும். காலாக் அகாடமி அப்படின்னு டைப் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் இது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர், இது மெயில் ஐடி, இது டெலிகிராம் சேனல். காலாக் அகாடமி அப்படின்னு டெலிகிராமில் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். நான் அதிலே இந்த பிடிஎஃப் போட்டு விட்றேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.